எனக்கு எடிட் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அனகொண்டா 3 ஸ்கிரிப்ட்ஸ், டிசைனர்னு தேடுங்க. டிசைனர் இங்கே டீன் ப்ரெஸ் பண்ணுங்க. இங்க இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி இங்கே வர்றது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்பில் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இதான் ம். உங்களோட ஓகே டிசைனரோட இது. ஓகே. ஸோ இதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் மெயின் அத இதில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆமாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ இப்போது நம்ம இதிலே வந்து ஒரு ஒர்க் பார்க்கலாம். ஓகே. ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். லைக் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் லே அவுட் டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணிவிட்டு எப்படி கோடிங் அடிக்கணுமோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேர்ல பண்ணட்டும்ல? பண்ணுங்க. ஓகே ஓகே. சரி, இது உங்களுக்கு என்ன இஷ்யூ? உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா? இது மெயின் விண்டோ. மெயின் விண்டோ செலக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா டவுன்லோட் பண்ண ரெண்டுமே ஒரே பாத்துல தானே இருக்கும். ஒன்ஸ் அதை ஆட் பண்ணா போகும். கமின் வெயிட் பண்ணுங்க. சரி, இது நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. ஓகே. தெரியுதா? எஸ். அங்க இல்ல, நான் இந்த ஒன்னு என்வரன்மெண்டல் வேரியபிள் இல்ல, சிஸ்டம் சிஸ்டம் வேரியபிள்ஸ். வேரியபிள். இல்ல இது எடிட் ஆக மாட்டேங்குது எனக்கு. இல்ல அது சிஸ்டம் வேரியபிள்னு தனியா ஓபன் பண்ணனும். ஐ மீன் சர்ச் பண்ணிட்டு பண்ணினா சர்ச் வரும். பண்ணும்போதே சிஸ்டம் எடிட் சிஸ்டம் வேரியபிள் அதுக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் எனேபிள் கீழ பண்ணுங்க. கீழ 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 அட்மின் ரைட்ஸ் எனக்கு எதுவும் கேட்கல ப்ரோ. இல்ல இது உங்களோட பர்சனல் லேப்டாப்ன்றதுனால இஷ்யூ இல்ல. அதான் ஓகே. நீங்க ஜெனரலா சொல்றீங்க ஆபீஸ்ல எல்லாம் பண்ணா. ஆல்ரெடி உங்களுக்கு அனகோண்டா 3 வந்து லோட் ஆயிருக்கும். நீங்க அனகோண்டா 3யும் வச்சிருக்கீங்க, தனியா ஒரு பைத்தானோட இதுவும் வச்சிருக்கீங்க போல இருக்கு. இல்ல எனக்கு ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகாம இருந்துச்சு நினைக்கிறேன். நான் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணல. அன்னைக்கு கவின் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணாரு. நான் அதை ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணல. சரி, ஓகே. அந்த அப்போஸ்ட்ரோஃபி எல்லாம் எடுத்துருங்க. எடிட் பண்ணுங்க, டபுள் கிளிக். அந்த கடைசியில் அப்போஸ்ட்ரோஃபி இருக்குல்ல. ஓகே. நீங்க இந்த லொகேஷன் போங்க. இல்ல மேலேயே அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க லொகேஷனை. டிசைனர் இது இருக்குல்ல முதல்ல, ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்க்டாப் போங்க. டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஷார்ட்கட் கொடுத்து இந்த லொக்கேஷனில் டிசைனர் இருக்கும்ல அதை கொடுத்துட்ருங்க. டெஸ்க்டாப்பில் போயிட்டு இங்கே இல்லை. ஸோ உங்களுக்கு அடிக்கடி இந்த டிசைனரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு. நியூ
ஷார்ட்கட் ப்ரௌசரில் அந்த லொக்கேஷன் போடுங்க. அந்த அப்போஸ்ட்ரோஃபி தான் எடுத்துருங்களேன். கீழே வாங்க, ஸ்கிரிப்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. டிசைன் ஃபினிஷ். ஓப்பன். ஓகேங்களா? ஓகே. ஸோ மெயின் விண்டோ கிரியேட்டு. ஓகே. ஸோ அந்த மேலே இருக்கிற மெனு பாரை வேணும்னா தூக்கிடுங்க. ஓகே. இதில் என்ன பண்ணணும்? செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் அந்த கன்வர்ஷனில் ஆப் வந்து ரெடி பண்ணுங்க. 2 பேருக்குமே ஒரே இதுதான். ஸோ இங்கே இதில் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு பின்னாடி கோடிங் பண்ணுற இதுவும் தெரிஞ்சும், மாடியூல் இம்ப்ளோட் பண்ணுறது எப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பண்ணுறீங்கிறத பொறுத்து we can see it. 2 பேருமே சைமல்டேனியஸாக பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ உங்கள் லேஅவுட்டில் என்னென்ன வேணும்? ஜென்ரலாக உங்களுக்கு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வர்ஷனு, இன்னொன்று ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வர்ஷன். ஓகேங்களா? ஸோ எப்படி உங்களுக்கு வந்து லேஅவுட்டில் நீங்கள் டிசைன் பண்ணீங்க, ஒரு டிசைனராக இருந்தால் எப்படி பண்ணுவீங்கன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். யார் ப்ரெசென்ட் பண்ணுறது? சையத். எதுவும் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? புரியல. எதுவும் ஒரு நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. சரி, இதுல புஷ் பட்டன் ஓகே. எனக்கு அந்த இது டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்க இருக்கும்? டெக்ஸ்ட் ப்ரோ மேல சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்றோம் அப்படின்னா அது லிஸ்ட் ஆகுதுல்ல, அதை வந்துட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டிராக் பண்ணாலே போதும்ல. கிளிக் அண்ட் டிராக். ஓகே. அந்த டெக்ஸ்ட் எடிட்டுக்கும் பிளெயின் டெக்ஸ்ட் எடிட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைல்ல ப்ரோ? பிளெயின் டெக்ஸ்ட் எடிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லைன் வரும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் எடிட் வந்து நிறைய லைன்ஸ் வரும். ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பண்ணிட்டே இருங்க, வரேன். ஓகே. தேங்க்ஸ். இது நினைச்சேன் சிஸ்டம் பிரச்சனை, தலையை மாட்டிக்கிட்டோம். ஓகே. இது கொடுக்கணுங்க. இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் எப்படி கொடுக்கிறது? பிளேஸ் ஹோல்டர்னா நம்பர் என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் தி செகண்ட் நம்பர் எழுத ஒண்ணு. அதெல்லாம் கோட்ல தானே பண்ண முடியும். இதுலயே பண்ணலாமா? நான் அந்த கோட்ல தான் பண்ண முடியுமா என்ன? ஆமா. இருக்கா? நான் என்ன பேரு? பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ரைட் சைடுல ஹோல்டரா? ப்ராப்பர்ட்டி எடி பிளேஸ் ஹோல்டர். ஓ, இன்னும் அதை நான் பார்க்கல. ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். என்னோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஓகே.
பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்னு இருக்கே அதுவா? எங்க ப்ராப்பர்ட்டிஸ்லயா? ஆ அதேதான். ஹலோ. ஆ சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வந்து எத்தனை இன்புட் வரப்போகுது? இப்போ நான் ஒரே வந்து இன்புட். ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் தானே. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு லேபிள் மட்டும் வச்சுக்கலாம். ஒரு ஓகே. பட்டன் 2 பட்டன் வச்சுக்கலாம். ஒரு பட்டன் வந்து கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், இன்னொன்று வந்து ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். இல்ல இப்ப நான் குடுக்குறது வந்து அது செல்சியஸ்ல குடுக்குறேனா இல்ல ஃபாரன்ஹீட்ல குடுக்குறேனாங்கிற ஒரு இது இருக்குல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். இல்லைனா ஓகே, என்டர் செல்சியஸ் இயர், என்டர் ஃபாரன்ஹீட் இயர்னு கொடுத்துருங்க. இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வேணால் தனியாக வேணால் ரிசல்ட் வந்து கொடுங்க. ரிசல்ட்டில் வந்து வரும்போது அது வந்து என்ன டிகிரின்றதும் எனக்கு வரணும். ஓகேவா? என்ன டிகிரி மீன்ஸ்? ஆன்சரில் வந்து ஃபாரன்ஹீட்டா செல்சியஸா ஃபாரன்ஹீட்டா அப்படின்னு. செல்சியஸான்றது மாறணும். எனக்கு ஒரே லேபிள் தான். அந்த லேபிளில் ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பட்டன் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், செல்சியஸ் ஆன்சர் வருதா ஃபாரன்ஹீட் ஆன்சர் வருதா அப்படின்றது மாறணும். ப்ரோ நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸோ எனக்கு இங்கேயே அது டிஸ்ப்ளே ஆகாது. நான் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ல சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகாதா? நான் கோட் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுமா? இது வந்து கன்வெர்ட்ன்றது ஆப்ஜெக்ட் நேமு. ஓகேவா? புஷ் பட்டனோட பேரை வந்து மாற்றணும்னா கீழே வாங்க. இது வந்து வேரியபிள் நேம். கன்வெர்ட்னு நீங்கள் வச்சுருக்கீங்களே, ஓகே. அது வந்து வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சாரி, அதாவது ஓகே. வந்து ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும். இங்கே வந்து நீங்கள் ஸ்பேஸோட கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக இந்த இடத்துல என்ன வரணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் வைக்கிறேன் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இப்போ என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் நான் கொடுத்துருக்கேன். பட் இங்க எதுவும் டிஸ்ப்ளே கமெண்ட்ஸில் ஆகல. நான் கோட் கொடுத்துருக்கீங்க, பிளேஸ் ஹோல்டரில் கொடுக்கணும். இல்ல இங்க வேற எதுவும் இல்லையே. பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் இது ஒன்று தான் இருக்கு. இல்லை, அது பக்கத்தில் இருக்குல்ல. ஓகே. ஹெட்டிங் தானே சார்? ஒரே நிமிஷம். அந்த சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, ம் அதை கிளிக் பண்ணுங்களேன். அது கிளியர் ஆயிருக்கு. கிளியர் ஆகுது. ஆக்சுவலாக இன்னொரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே ஃபாண்ட்டு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு, கலரு அதெல்லாமே வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் HTML இருக்குல்ல, நீங்கள் HTMLல CSS உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த ஸ்டைலிங்ஸ்லாம் கூட நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எப்படி வந்து எனக்கு டிசைன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு இது. ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து உங்களோட கஸ்டமர்கிட்டேருந்து வரப்போகிறது உங்கள் யூஏ வழியாக தான். உங்கள் யூஏ வந்து ரொம்ப லைக் பர்ஃபெக்டாக, நீட்டாக, லைக் அப்பீலிங்காக இருந்ததுன்னா தட் இட் செல்ஃப் வில் ஸ்கோர் ப்ராடக்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைலிங் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மெயினாக சிஎஸ்எஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சிஎஸ்எஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ப்ரோ நான் காட்டுறேன், இது பாருங்க. நான் இப்படி ரேடியோ பட்டன்ல வாங்கியிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே. நம்ம ரேடியோ பட்டன் இது வரைக்கும் பார்க்கல. அப்போ அதுக்கு வந்து எப்படி லாஜிக் எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகே. ரேடியோ பட்டனில் ஒரு கான்செப்டும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நம்பர் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஆனால் அது எல்லாமே ஒரே குரூப்பாக இருக்கணும். ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது 2 ரேடியோ பட்டனையும் செலக்ட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் குரூப் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 2மே செலக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஓகே, புரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 பட்டன் கொடுங்க. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரேடியோ பட்டன் போகும்போது வி வில் சி. ஐயோ, சைடில் இருந்த மெனு பார் போயிடுச்சு ப்ரோ. வியூ
ம். ஓகே. ஸோ இது வந்துட்டு புஷ் பட்டனாவே கொடுக்க சொல்றீங்களா? ஆமாமா. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பிளைன் டெக்ஸ்ட் எடிட் வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்ணதா அப்படின்றப்ப அது சும்மாவே கொடுத்துக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பிளெயின் டெக்ஸ்ட் எடிட் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த இடத்துல வந்து கஸ்டமரால டைப் பண்ணவும் முடியும். ஓகே, ஓ உங்களுக்கு ஓ ரிசல்ட் ஓ வர இடத்துல உங்களுக்கு டைப் பண்ணக்கூடாது அப்படின்னா லேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுது. ஓகே. ஓகே ப்ரோ, இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நான் இங்கே வேல்யூ கொடுக்குறேன். செல்சியஸ் கிளிக் பண்ணால் இல்லை ஃபாரன்ஹீட் கிளிக் பண்ணால் அதோட ரிசல்ட் இங்கே காட்டுற மாதிரி. ஓகே. ஓகே. ஸோ இதை வந்துட்டு சேவ் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்களே, அங்கேயே வந்து ஒரு ஆமாம் ப்ரோ. யூஏன்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இது போட்டுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸு அதெல்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன்ஸ் பண்ணும்போதோ இந்த ஸ்பேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில். ஓகே. ஓகே ப்ரோ, சேவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கோ அங்கே தான் சேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அப்படிலாம் இல்லை, நம்மளோட நீங்கள் வந்து கன்வீனியன்ட்டுக்கு எங்கே வேணாலும் ஆமாம் பண்ணிக்கலாம். ஆமாம் பட் அதை ரன் வந்து நீங்கள் பண்ணுறப்ப அந்த பாத்தை வந்துட்டு கரெக்டாக இது பண்ணணும். ஆமாம் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இதில் பைத்தான் ட்ரைனிங்கில் இந்த யூஐயில் இது வெளியே வந்துருச்சு ப்ரோ. இதை உள்ளே போட்டுக்கலாம்ல? போட்டுக்கோங்க. இப்போ உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த பைத்தான் ட்ரைனிங் இருக்குல்ல, ஆமாம். எனக்கு நீங்கள் அந்த பைத்தான் ட்ரைனிங்கே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். சரி, இதை இப்போ பண்ணிடுறேன். இப்போ அந்த ஸ்பேஸ் விட்டு பண்ணுறதுனால என்ன இஷ்யூ வரும்னு சொன்னீங்க ப்ரோ? லைக் இப்போ இதில் ஸ்பேஸ் விடுறதுனால என்ன ஆகும்னா, சில அப்ளிகேஷனில் வந்து இதோட அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் வந்து %20 போடுற மாதிரி இருக்கும். சில ஓகே ஓகே. அப்ளிகேஷன்லாம் அந்த %20 நீங்கள் போட வேண்டியதில்லை. ஸோ ஒரு அப்ளிகேஷன்லையும் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸுக்கு. ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரிக்காக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. சில நேரத்தில் %20 ஒரு இடத்துல போடும்போது அது இன்டர்ப்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைனாக கூட சில இடத்துல எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு அட்ரஸே வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பேஸுக்கு பதிலாக ஹைஃபன் போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டுக்கோங்க. இல்லைனா கேப்ஸ், இந்த மாதிரி பைத்தானில் பி கேப்ஸ், ட்ரைனிங்கில் டி கேப்ஸ் போட்டு அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. புரியுது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு பைத்தான் ட்ரைனிங்கில் யூஐக்குள்ளார இது இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே 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 ப்ரோ. அதுக்கு கமெண்ட் பார்க்கணும் ப்ரோ. நான் வீடியோ பார்த்தா தான் தெரியும். வீடியோ பார்க்குறீங்களா? அதான் 3 கமெண்ட் அனுப்பிச்சனே. ஓகே ஓகே ஓகே. அந்த தேர்ட் கமெண்ட்.
ஓகே ஓகே ஒரே நிமிஷம். ஸோ இந்த தேர்ட் கமாண்ட்ல py uic எக்ஸ் இருக்குல்ல, வரைக்கும் வந்துடும். அதுதான் வந்து நம்ம உங்களுக்கு பாத்தில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு லொக்கேஷனை, ஆமா அதில் ஆமா வந்து இந்த exe வந்து இருக்குது, இந்த ஆப் வந்து இருக்குது, pyuic5 இருக்குல்ல, அது வந்து அந்த ஆமாம்மா. ஸ்கிரிப்ட் இடத்துல இருக்குது. அதை நம்ம பாத்தில் கொடுத்ததுனால நீங்கள் எங்கே வேணாலும் இதை கால் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது வந்துட்டு சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல ஆமாம். கொடுத்ததுனால. ம் ஓகே ஓகே ஓகே. இதை ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு அங்கே எடிட் பண்ணிக்கிறேன். temperature.ui இதை வந்துட்டு அதே நேம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. இல்லை உங்களுக்கு எப்படி நீங்கள் கால் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். டெம்ப்னா டெம்ப் அதான் அந்த புரிஞ்சுது. மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் கோடிங்கில் நேமிங் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஓகே நீங்கள் இப்போது இந்த மந்த்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 மாதம் கழிச்சு நீங்கள் போய் உங்களோட கோடை பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும். எதுக்கு எதை கொடுத்துருக்கோன்னு தெரியாமல் அந்த இடத்துல நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா இட் வில் பி டிஃபிகல்ட். ஓகே, என்ன ப்ரோ இப்படி வந்திருக்கு? ஆமாம், நீங்கள் வச்சுருக்கிறது வந்து யூஐக்குள்ளார வச்சுருக்கீங்க, பைத்தான் ட்ரைனிங்குள்ளார இருக்கக்கூடிய யூஏல. ஆனால் நீங்கள் உங்களோட டேரக்டரி பாருங்கள், டி கவின் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ டி கவின்குள்ளார பைத்தான் ட்ரைனிங்குள்ளார போகணும். சிடி ஓகே பைத்தான் பின்னு அடிங்க, டேபு பிஒய் டேபு, என்டர். இப்போ கொடுங்க. ஓகேவா, அங்கே கிரியேட் ஆகிடுச்சா? இப்போ இந்த யூஐ வெளியே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி இதை கால் பண்ணிக்கலாம். புரியல ப்ரோ. இந்த யூஐ இருக்கா, நீங்கள் இங்கே கீழே டெர்மினல்லே சிடி டாட் டாட் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம பைத்தான் ட்ரைனிங்கில் வந்து ஏதாவது ஒரு பிஒய் கிரியேட் பண்ணிக்கோங்க, மெயின் பிஒய் இல்லைனா வந்து ஆப் சாரி டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர் அப்படின்ற ஒரு பிஒய் கிரியேட் பண்ணிக்கோங்க இங்கே. ஆமாம். ஓகே இங்கே கிரியேட் பண்ணி வெளியே போட்டுருங்க. அதான் ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே தான் உங்களோட மெயின் கோடே இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஓகே உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் அந்த கோடை நான் அனுப்புகிறேன், அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நான் சாட்லேயே போட்டு விட்றேன். ஓகே, ஸோ இதை காப்பி எடுத்துக்கோங்க, இதை வந்து மாடிஃபை பண்ணுங்க உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகேவா, ஸோ டாப்புக்கு போயிருங்க, லைன் பை லைனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. இது வந்துட்டு ஃபைல் நேமு, இது சஜஷன் கொடுக்காதா ப்ரோ? நம்ம அதுக்கு அந்த வந்து ஃபைல் நீங்கள் நேம் வந்து வேற ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் கோபைலட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இதுவாயிரும். நீங்கள் கோபைலட் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே அது வீடியோ பார்த்துட்டு விஷுவல் ஸ்டுடியோவில் கோபைலட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு கிட் ஹப்போட அக்கௌண்ட் தேவைப்படும். ஓகே, ஃப்ரம் யூஐ டாட் நீங்கள் யூஏயோட கேப்ஸ் பாருங்க. நான் வந்து யூஐ ஐ வந்து ஸ்மாலாக கிரியேட் பண்ணுங்க, நீங்கள் ஐ வந்து கேப்ஸில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. புரியுது ப்ரோ. ஓகே, யா PyQt5 இன்ஸ்டால் பண்ணலையா? மெயின் விண்டோ
பண்ணனே ப்ரோ, இப்பதானே ஓகே ஓகே, பண்ணேன். நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணிட்ட பிறகு பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து கிளாஸ் மெயின்ல இதெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து நம்ம வாங்கி கால் பண்ணுறது. ம். இது வந்துட்டு நம்ம அந்த UIFIA கால் இது சேஞ்ச் பண்ணோம்ல, அதுல இருந்து கால் பண்றதா? ஆமாம். இந்த செல்ஃப் ஓகே. டாட் செட்டப் யூஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆ, டெம்பரேச்சர் யூஐ இருக்குல்ல, அதுலேருந்து ஆமா. அது புல் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த பட்டன்ஸ்லாம் மட்டும் நீங்கள் மாற்றணும். அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்கன்றது பாருங்கள். செல்ஃப் டாட் பட்டன் 1 நீங்கள் அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே மாற்றுங்க. ஓகே, செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நினைக்கிறேன். ஓகே. ஏய், அது வந்து டெக்ஸ்ட்டு. ஓகே. நீ அந்த பட்டன் செலக்ட் பண்ணுங்க. வேணாம். ஸ்க்ரால் அப் பண்ணுங்க ஃபுல்லா மேல. புஷ் புஷ் பட்டன் பட்டன். இருக்குது. அந்த ஃபாரன்ஹீட் செலக்ட் பண்ணுங்க. புஷ் பட்டன் அண்டர்ஸ்கோர் புஷ் 2 பட்டன். இருக்கு. ஓகேவா? ஓகே, ஆப்ஜெக்ட் ஓகே, நேம் ஓகே. வேற, டெக்ஸ்ட் நேம் வேற. ஓகேவா? புரியுது. ஓகே, ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நேம்ஸ் தான் வச்சு தான் நீங்கள் கோடில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இட்ஸ் லைக் ஆ, எலிமெண்ட்ஸ். ஒரு ஆ. எலிமெண்ட்டுக்கும் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மூலிமா நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே ப்ரோ. ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து நம்ம இனிஷியலாகவே எப்படி வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் 2 பட்டன் தான் வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் ஆகாது. நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது எக்கச்சக்கமான பட்டன், எக்கச்சக்கமான லேபிள்ஸ் இருக்கும். நீங்கள் லேபிள் 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த லேபிள் எதோடதுன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஒரு ஓகே. வாட்டி தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி இது வந்து செல்சியஸ் பட்டன் அப்படின்னு நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. செல்சியஸ் அண்டர்ஸ்கோர் பட்டனு, ஃபாரன்ஹீட் அண்டர்ஸ்கோர் பட்டன் அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நாளை பின்ன நீங்கள் கோடை வந்து சும்மா வாக் த்ரூ பண்ணும் போதே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது அதாவது வந்துட்டு இதோட அந்த புஷ் பட்டன் இருக்கிற இடத்துல அது நீங்க இடத்துல வந்து சொல்றீங்க. பேரை வந்து நீங்கள் அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் டிசைன் பண்ணும் போதே. புரியுது. ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ இங்க நம்ம வந்துட்டு கன்வர்ஷன் தான் பண்ண போறோம். ஸோ அடிஷன் தேவையில்ல. ஓகே. ஓகே. இந்த பெர்ஃபார்ம் கன்வர்ஷன் இது கொடுக்கணுமா ப்ரோ? நீங்கள் இனிமேல் தான் அந்த ஃபங்க்ஷனே கிரியேட் பண்ண போகிறீங்க. என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். பர்ஃபார்ம் செல்சியஸ் கன்வர்ஷன், பர்ஃபார்ம் ஃபாரன்ஹீட் கன்வர்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஹலோ, அது அப்படியே அங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. ஃபார்முலா தெரியுமா? செல்சியஸ் கன்வெர்ட் இருக்கா ப்ரோ? அதுக்கு சரி, ரொம்ப யோசிக்க வேணாம். கூகுளை பார்த்தா தெரிய போகுது, போடுங்க. என்ன ஃபோனில் தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ஃபோன்லாம் இல்ல பக்கத்துல.
என்ன ப்ரோ எப்படி கொடுத்துருக்கீங்க? என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய ஃபார்முலா இருக்கு? 5/9 இன்டூ எஃப் மைனஸ் 32 அவ்வளோதான். அது ஏதோ இன்டர்பிரிட்டேஷனில் தப்பாகி சி ஈக்குவல் டு திருப்பி வந்திருக்குது. ஸோ இதான் ஃபார்முலா ப்ரோ, சி இஸ் ஈக்குவல் டு 5/9 எஃப் மைனஸ் 32. ஓகே. பட் இதாவது அப்படி நம்ம கோட்ல கொடுக்க முடியுமா டேரெக்டா? அதுதான் போடுங்க, நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ இவ்வளோ நாள் என்ன கோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. இல்ல ப்ரோ, இவ்வளோ பெரிய ஃபார்முலா அந்த மாதிரி வரல. சரி, ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பேர் என்னன்றது பாருங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு தான் வச்சிருக்கீங்களா, வேற என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஓகே. டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் எடிட் வச்சிருக்கீங்க, ஓகேவா? ஆமா நீங்க ஆமா டெக்ஸ்ட் பிளெயின் எடுக்கல, டெக்ஸ்ட் எடிட் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஆமா. ஸோ அங்கே போங்க. ஸோ டெக்ஸ்ட் எடிட் கொடுங்க. இங்கேயுமே வந்து டூ பிளெயின் டெக்ஸ்ட்னு வராது. ஏன்னா வந்து நீங்கள் டெக்ஸ்ட் எடிட் எடுத்துருக்கிறதுனால இல்லை அது இதை டெலீட் பண்ணு, அந்த ஃபங்க்ஷனை டெலீட் பண்ணுங்க. டூ பிளெயின் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, டாட் கொடுங்க. அது எதுவும் சஜஷன் கொடுக்கல. டெக்ஸ்ட் எடிட்டுக்கு டெக்ஸ்ட் எடிட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து டூ பிளெயின் டெக்ஸ்ட் இருக்குது. டூ பிளெயின் டெக்ஸ்ட்னே கொடுத்துருங்க. ஓகே, ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு வந்து பாக்ஸ் உங்களோட தான் இருக்கு. எஃப். இதுதான் உங்களோட எஃப், கரெக்டாக? ஏன்னா ஃபாரன்ஹீட் தான் இன்புட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அது நம் ஒன் பதிலாக எஃப்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஓகே, ஸோ இந்த ரெண்டாவது லைனை எடுத்துடலாம், அது தேவையில்லை நமக்கு. ஓகே, ஸோ ஃபார்முலா என்னது? f/9 f மைனஸ் 32. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு f மைனஸ் 32 போட்டுக்கோங்க. அது ஒரு ப்ராக்கெட்குள்ளார போட்டுக்கோங்க. ஓகே, ஆஸ்ட்ரிக் அது FH இல்ல? அது FH தான். FH போட்டுருங்க. இல்லை பிரதர், இதை delete பண்ணுங்க. இன்டூ 5/9. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 5/9 போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 5/9 இன்டூ 5/9 மல்டிப்ளிகேஷன். ஓகே, அந்த எஃப்னு நீங்கள் கிரியேட் பண்ணல, எஃப்ஹெச்ன்னு தானே கிரியேட் பண்ணியிருக்கீங்க மேலே. ஓகே, ஸோ இப்போ லேபிளோட வேரியபிள் என்னன்னு பாருங்கள். லேபிளோடது ஆன்சர் எதில் வரப்போகுது? ரிசல்ட்டில். அதுதான் லேபிள். லேபிளோட பேர் என்ன? லேபிள் தான். ஸோ லேபிள்னு கொடுங்க. லேபிள் 1ன்னு இருக்குல்ல, அது பதிலாக லேபிள். ஓகே, ஸோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ நான் வந்து டிகிரியும் வேணும்னு நான் கேட்டிருந்தேன், கரெக்டா? ஆமாம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன டிகிரி ஆன்சராக வரும்? இங்க வந்துட்டு ஃபாரன்ஹீட் டிகிரி தான் வரும்.
கோரஸா 2 பேரும் தப்பா சொல்றீங்க. எனக்கு புரியல. ப்ரோ ஃபாரன்ஹீட்டுக்கு டிகிரி வராதுல்ல. நீங்க இங்க ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்றீங்க கரெக்ட்டா? இல்லன்னா செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? செல்சியஸ் டிகிரி வரும் ப்ரோ. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க 2 பேரும். இல்ல நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பர்ஃபார்ம் ஆமா. செல்சியஸ் கன்வர்ஷன்ல ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ண போறோமா? ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸா? ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ். அப்போ ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்? செல்சியஸா இருக்கணும். செல்சியஸ். அப்போ டிகிரி அதுதானே செல்சியஸ். இங்கே வரணும். டிகிரி செல்சியஸ்ன்னு போடுங்க ரிசல்ட் பக்கத்தில். அது ரிசல்ட்டோட ஆன்சர் வந்துடும். அந்த ஆமா பிராக்கெட் ப்ரோ. பெராந்தசிஸ் முடியுதுல்ல, செட் பிரேசஸ் முடியுதுல்ல, அதுக்கப்புறமா ஸ்பேஸ் கொடுத்து டிகிரி இருக்கும்ல. டிகிரி இங்கே வந்து நம்மளோட ப்ரோ இந்த கீபோர்ட்ல டிகிரி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ப்ரோ. அப்போ டிகிரி சீனே போட்டுரு. டிகிரி டைப் பண்ணிடு டிகிரின்ட்டு. டிகிரி ப்ரோ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா யூஸ்வலாவே வந்துட்டு இந்த காலேஜ்லயுமே சார்லாம் பக்கத்துல நின்று ஏதாவது பண்ண சொன்னாங்க கொஞ்சம் பதட்டமாயிரும் ப்ரோ. ஓ சரி, அந்த அது வியாதி இருந்துட்டு இருக்கு. அடுத்த லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இதுலயும் வந்துட்டு செல்ஃப் லேபிள் தான். சரி, லேபிள் தான். ஓகேவா? ஸோ கன்வர்ஷன் ஃபார் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த ஆப்ரேஷன் போடுங்க, அவ்வளோதான். ஃபாரன்ஹீட். ஓகே, இதுலயுமே வந்துட்டு செகண்ட் லைன் தேவையில்லை. இங்கே செல்சியஸ்ல மாத்திரம். CS. ஓகே, ஃபார்முலா CS plus 32 into 9/5. இல்லை சாரி, நான் தான் தப்பாக சொல்கிறேன். 5/9 இன்டூ CS ஹோல் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் 32. 5/9 இல்லை, இது இப்படி போட்டிங்கன்னா 9ஓட கீழே மல்டிப்ளை இன்னும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 5/9 வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்டூ CS இதை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும். அதான் ஓகே. ப்ளஸ் 32. அதே மாதிரி இந்த 5/9 இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே 9/5 இருக்குல்ல. சாரி, இங்கே வந்து 9/5 வரும். 9/5 செல்சியஸ்ல. ஆமாம், 9/5. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து 9.0 5.0ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஃப்ராக்ஷனில் தான் வரும். நம்ம இன்டிஜராக வச்சுருக்கிறதுனால என்னன்னா ஹோல் நம்பராக மாறிடும். ஸோ இங்கே ஒரு டைப் காஸ்டிங் எரர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா 5ன்றது ஒரு இன்டிஜரு, 9ம் ஒரு இன்டிஜர். ஓகேவா? ஸோ நான் 5/9 பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே இன்டிஜராக இருக்கிறதுனால எனக்கு கடைசி ஆன்சர் வரதும் இன்டிஜரில் தான் வரும். இன்டிஜர்னா என்னது? பாயிண்ட் இல்லாமல். ஸோ 5/9 கண்டிப்பாக பாயிண்டில் தான் வரும். 0 சம்திங் தான் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு எப்போதுமே அந்த இடத்துல 0 தான் வருமா? எப்போதுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல 0 வந்துக்கிட்டே இருக்கும். சிமிலர்லி இங்கேயும் வந்து 9/5 பண்ணும்போது 1 சம்திங் வரும். அந்த சம்திங் வந்து விட்டுட்டு வெறும் 1 மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் அந்த பாயிண்ட் போட சொல்கிறேன். ஓகே, எழுதிட்டேன் ப்ரோ. இப்போ ரன் பண்ணுங்க. கீழே எதுவும்
கொடுங்க. என்ன ப்ரோ பாதி தான் வந்திருக்கு. ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருக்கீங்க உங்களோட டிசைனரில். டிசைனர் ஓகே. போங்க. இங்கே உங்களோட டிசைனருக்கு போங்க. டிசைனர் விண்டோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அது கொஞ்சம் பெருசாக்கி விட்ருங்க. ஓகே, சேவ் பண்ணுங்கள் இதை. அதுமாரி நீங்கள் அங்கேயும் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா அது ஓப்பனில் இருக்குது. இது அது எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகிருக்கா எங்கேயாவது? இதில் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையே, நம்ம யூஏ தானே சேஞ்ச் பண்ணுறோம். யூஏ க்ளோஸ் பண்ணுங்க. அங்கே இதுலேயே தான் இதையா? விஷுவல் ஸ்டுடியோ. இதா? ஓகே. இல்ல ஓ அங்கே போயிட்டு நார்மலாக சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ சேவ் பண்ணுங்க. இது இதை க்ளோஸ் பண்ணணும்ல, இதை க்ளோஸ் இதை பண்ணாதான் இங்க க்ளோஸ் இருக்குங்க. பண்ணிடவா? இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை சேவ் பண்ணுங்க. குட் நாட் ஓப்பன் ஃபைல் ஓப்பன் ரீசன்ட் சிஸ்டம். ஓகே. நீங்கள் நம்ம தான் லொக்கேஷன் மாற்றி வச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ இதில் வந்து சேவ் ஆஸ்ன்னு கொடுத்துருங்க. அது அந்த டிசைனர் போங்க, கேன்சல் கொடுத்துட்டு சேவஸ் கொடுங்க. சேவஸ் அது இப்போ அது எந்த லொக்கேஷனில் இருக்குது? கீழே வாங்க. பைத்தான் ட்ரைனிங் யூஐ சேவ். எஸ். ஓகேவா? சரி, இப்போ விஷுவல் கன்வெர்ட் ஸ்டுடியோ பண்ணுமா? கோடில் கன்வெர்ட் பண்ணுங்க. யூஏக்குள்ளார போயிருங்க. சிடி யூஐ. கொடுத்துட்டேன் ஓகே. ப்ரோ. இப்போ வெளியே வந்துட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. யூஏலேருந்து வெளியே வந்துடுங்க. சிடி டாட் டாட் சிடி ஸ்பேஸ் டாட் டாட். ஓகே, இப்போ ரன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டெசிமல்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபஸ்ட் ஆன்சர் வந்து 0.6666ன்னு போயிட்டே இருக்கு. அங்கே வந்து டெசிமலோட இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும், எனக்கு 2 பாயிண்ட் வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா .2f .2f கரெக்ட். சூப்பர். ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துருங்க. ஓகே. இப்படியா கொடுக்கணும்? result.2f ப்ரோ. ரிசல்ட் டாட் இல்லை, அந்த பிராக்கெட் இருக்குல்ல, செட் பிரேசஸ், அந்த இடத்துல வரும். ஒரே நிமிஷம், அது இங்கே வருமா? ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா நான் வந்து இப்படி யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணிருந்தேன் அது. ஓகே. அதுக்குள்ள தான் வருது ஆக்சுவலா, செட் செட் பிரேசஸ்க்குள்ள தான். பிரேசஸ்க்குள்ளார .2fன்னு கொடுங்க. முன்னாடி கோலன் வரணும். ரிசல்ட்டு கோலன்
ம், ம். ஒரே நிமிஷம். ம். ஓகே. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ரன்னிங்க கிளிக் பண்ணிட்டீங்கல்ல? ஆ. ஓகே. 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 ஓகே ப்ரோ. ஸோ நான் உங்களுக்கு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். ஸோ ம், அதை ட்ரை அவுட் பண்ணுங்கள். லைக் ஒரு ஜென்ரல் அப்ளிகேஷனாகவே கொடுக்குறேன். அது வந்து ம், லைக் மாடுலாரிட்டி பிரகாரம் தனித்தனியாக யூஐ ஃபைல்ஸ் தனியாக, உங்களோட ம், லைப்ரரி ஃபைல்ஸ் தனியாக, அடுத்தது ம், வந்து இந்த மெயின் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ம். தனியாக வச்சு எனக்கு ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஆப் ஓகே. மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அதை எப்படி நம்ம வந்து ஒரு இஎக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத ம், பார்க்கலாம். அதுக்கு என்ன டூல் யூஸ் ஆகுது அப்படின்றத ம், பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னாலே வந்து லைக் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான், நம்ம ம், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வச்சுருக்கோம்ல, லெவல் 1 ம். வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அ ஓகே. ஓகே. ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா டீப் டைவ் பண்ணி நிறையா எக்ஸசைஸ் 1 வீக் எடுத்துக்கோங்க. அதை நிறைய எக்ஸசைஸ் ம், பண்ணுங்கள். தென் வி வில் கோ டு ம். த லெவல் 2. ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இதை அனுப்புகிறேன். ப்ரோ இப்ப சையத். இந்த ம். ஆ சரி சொல்லுங்க, சொல்லுங்க. சரி, உங்களுக்கு ஒர்க் ஆகுதுல்ல? ஒர்க் ஆகுது ப்ரோ. உங்களால் டிசைன் பண்ண முடிஞ்சுதா? இல்ல இன்னும் நான் ட்ரை பண்ணல. நான் இதான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். எதுவும் டவுட் இருந்தா கேட்கறேன். சரி, ஓகே. சொல்லுங்க கவின். ப்ரோ இப்போ ஆ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கோடிங்ஸ்லாம் வந்துட்டு ஏதாவதுன்னா இந்த மாரி கீவேர்ட்ஸ் போட்டு கோபைலட்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் ம், பார்த்து ம். ஓரளவுக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ இனிமே போறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் ஒரு அப்ளிகேஷன் அளவுக்கு அப்படின்றப்ப, அப்ளிகேஷன். ஏதாவது எது இப்போ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இன் பிட்வீன் டேஸ்ல ஏதாவது ஒரு 1 ஹவர், 1/2 அன் ஹவர் வந்துட்டு செஷன் உங்களால ஜாயின் பண்ண முடியுமா? சரி, ஓகே. அது நீங்கள் கியூமுலேட்டிவாக ஒரு 4, 5 டவுட்ஸ் அந்த மாதிரி எடுத்து வைங்க. அதை ம். நம்ம 1 ஹவர் டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ம். ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு உட்காந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ. ஏன்னா கியூமுலேட்டிவாக 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, வி வில் கம் ம். டு ஃபோரம் அண்ட் டிஸ்கஸ். இல்லை ஓகே. உங்கள் 2 பேராலே சால்வ் பண்ணிக்க முடியுது அப்படின்னா வெல் அண்ட் குட். 2 பேருக்கும் ம். காமனாக இருக்குது டவுட்டு, இது 2 பேருக்குமே தெரியல அப்படின்னும் போது நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி வைங்க. டேரெக்டாக ம். ஒரு நாள் வீக் டேஸில் வந்து நம்ம பார்த்துட்டு வில் சி. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஒரே இல்ல ப்ரோ. நிமிஷம். எனக்கு கோர்ஸ் இப்போதைக்கு கண்டென்ட் வந்து பார்க்குறேன்.